நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதர முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரூர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு 22வது பாசுரம் பார்க்க போறோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கம்மாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியே எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் பா மாலையையும் கொடுத்தாள், பின் பூ மாலையையும் தான் சூடி கொடுத்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். கண்ணபிரான் கண் திறந்து எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பாசுரம். அகங்காரத்தையும் தொலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாசுரம். கிருஷ்ணனை பார்த்து ஆண்டாள் மிகவும் சந்தோஷமாக வந்து தலை பெய்தோ என்கிறாள். ஆம், இன்று கண்ணனை நாம் அடைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி. கண்ணன் கண்களை மூடிக்கொண்டே, நீங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பெண்கள், எப்படி நீங்கள் எட்டி வந்தடைய முடியும் என்று கேட்கிறான். எல்லா உலகங்களுக்கும் நான் தான் சர்வேஸ்வரன், என்னை நெருங்க முடியாது என்கிறான். உடனே ஆண்டாள் சொல்கிறாள், நப்பினை பிராட்டியின் அனுகிரகத்துடன் வந்தோம். எப்பவுமே நாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை செவிக்க வேண்டும். எப்படி எழுப்பினால் நீ எழுந்திருப்பாய் என்பதையும் பிராட்டி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாள். எனவே நாங்கள் உன்னை வந்து அடைந்து விட்டோம், நாங்கள் பாக்கியசாலிகள் என்றாள் ஆண்டாள். எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்றார். அழகிய இடங்கள் பெரியதாக உள்ள இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மன்னர்களும் அபிமானத்தை விட்டு நீயே புகலிடம் என்று கூட்டம் கூட்டமாக வந்து உன் சிம்மாசனத்திற்கு கீழ் தஞ்சம் வென்று புகுந்தார் போல நாங்களும் கூட்டம் கூட்டமாக 5 லட்சம் ஆய்குல பெண்கள் உன்னை நாடி வந்துள்ளோம் என்றாள். ஒரு சலங்கையின் வாய் எப்படி பாதி திறந்து பாதி மூடி இருக்குமோ அதுபோல உன் அழகிய தாமரை கண்களை சிறு சிறிதே திறக்க வேண்டும் என்கிறாள். சூரியனும் சந்திரன் ஒரே நேரத்தில் உதித்தார் போல் எங்களை நோக்கினால் எங்கள் மேல் உள்ள சாபம் போகும் என்கிறாள் ஆண்டாள். எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றார். உங்கள் சிம்மாசனத்தின் கீழ் நீயே கதி என்று எண்ணி உன் திருவடியை பற்றி அமர்ந்திருக்கிறோம் என்றாள். என்ன மனோபாவத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அபிமானம் என்னும் அகங்காரத்தை மொத்தமாக தொலைத்துவிட்டு நான் என்ற எண்ணமே துளியும் இல்லாமல் நீயே கதி என்று புரிந்து கொண்டு உன் திருவடியின் கீழ் அமர்ந்துள்ளோம் என்றாள் ஆண்டாள். எனவே கண்ணபிரானே கண் திறந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்கிறாள். நம் அத்தனை அடியார்கள் சார்பாகவும் ஆண்டாள் பகவான் அனுகிரகம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.